ஸோ ஹலோ கைஸ், நான் குரூப் என்ன பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி காலேஜ் போயிருந்தேன் மக்களே. சும்மா மேலே நான் எம்பிஏ போட்டிருக்கேன். நான் வேல்ஸ் காலேஜில் எம்பிஏ எல்எஸ்சிஎம் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் போட்டிருக்கேன். இப்போது எயித்துலேருந்து தான் எனக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு. நாளையோட எனக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் எண்ட் ஆகுது. அது பார்த்திங்கன்னா இப்போ நான் காலேஜ் போயிருந்தேன். காலேஜ் போயிட்டு இருக்கும்போது ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கோம். யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. சும்மா ஜென்ரல் டாபிக் அந்த மாதிரி தான் பேசுவாங்க. அதை பார்த்துட்டு கவனிச்சுட்டு இருக்கும்போதே நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி சென்னையோட 386th பர்த்டே 386th பர்த்டே அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது பேசி வீடியோ போடுவோம் அப்படின்னு நான் மத்தியானமே நினச்சிட்டேன். எனக்கு சுத்தமாக கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருந்துச்சு மக்கள். அதனால் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன். என் ஃபேஸ் கிட்ட பார்த்தாலே தெரியும். வந்து தூங்கிட்டேன். இப்போ தான் சரி ஓகே வீடியோ எடுப்போமே. நம்மளோட ரெண்டாவது சொந்த ஊரான நம்மளோட சென்னை, நம்மளுக்கு வாழ்வு தந்த சென்னை, அதை பற்றி பேசலாமே அப்படின்னு ஒரு சின்ன கருத்து. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ராஜபாளையம் அந்த ஆர்ஆர் நகர் அந்த ரயில்வே ஸ்டேஷன் அது பக்கத்தில் தான் ஒரு பத்மா ஹாஸ்பிட்டல். அங்கே பிறந்தேன். நான் பிறந்துட்டு அங்கே கொஞ்ச நாள் இருந்தேன். தாத்தா பாட்டி வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு எல்கேஜிலேருந்து எனக்கு லைஃப் ஸ்டைலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அன்டில் என் யூஜி வரைக்கும். இப்போ நான் எல்கேஜி யூகேஜி மாடல் மெட்ரிகுலேஷன், ஃபஸ்ட்டுலேருந்து 7th வரைக்கும் வேலம்மாள், 8th 9th ரவீந்திர பாரதி, 10th வெங்கடேஸ்வரா, 11th 12th ராஜ்குமார் சுலோச்சனா. இப்போ யூஜி நான் வேல்ஸ் காலேஜில் படிச்சிருக்கேன். இப்போது நான் அடுத்தது இப்போ நம்மளுக்கு சரி ஒரு எனக்கு கரெக்டாக 22 வயசு ஆகுது மக்களே. ஒரு 19 வருஷம்னு வச்சுக்கோங்க. 19 வருஷம் ஆச்சு நான் சென்னைக்கு வந்தீங்க. 19 வருஷத்தில் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். நான் நிறைய இடம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கற்றுக்கிட்டேன். நிறைய ஆளுங்களை மீட் பண்ணியிருக்கேன். எப்படி பேசணும், ஒவ்வொருத்தவங்கள்ட்ட எப்படி பழகணும், என்ன மாதிரி கெஸ்டர் கொடுக்கணும், அதெல்லாம் கற்றுருக்கேன் மெயினாக. அதுக்கப்புறம் சென்னை எனக்கு 2வது சொந்த ஊர் மக்கள். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ராஜபாளையம் நம்மளுக்கு முதல் சொந்த ஊர். ஏன்னா நம்ம பிறந்தது. இப்போ நம்மளுக்கு 2வது பிறந்த ஊர் மாதிரி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு சென்னை. இப்போ நம்ம ஸ்கூலிங் முடிச்சுட்டு இப்போ யூஜி முடிச்சிட்டோம். இப்போ பிஜி போட்டிருக்கோம். இப்போது இன்னும் 2 இயர்ஸில் கோர்ஸ் முடிஞ்சிடும். கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஊரில் நம்மளுக்கு வேலை கிடைக்குமோ, நம்ம என்ன ஒர்க் பண்ணுவோமோ அதெல்லாம் கரெக்டாக எனக்கு தெரியாது. நம்ம என்ன ஒர்க் பண்ணுவோம், நம்ம 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம 2 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருப்போம் நம்மளுக்கு தெரியாது. சரி ஏன்டா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு திங்கிங் இருந்துச்சு. நம்ம சேனல் நேம் மாற்றிருக்கோம். பிரணவ் பஞ்சுன்றதுலேயே இப்போது ஒய்பித் பிரணவா இருந்துச்சு. பிரணவை மாற்றிட்டேன். இப்போது ஏன்டா நம்மளோட சொந்தக்காரங்க, நம்ம யூடியூப் ஃபேமிலி அவங்கள்ட்ட போய் சரி நம்ம ஏன் சொல்லலை, ஏன்னா நம்ம சொல்ல மாட்டோம் அப்படிலாம் நம்ம ரொம்ப நாள் திங்கிங் இருந்துச்சு. அதை நினச்சி கொஞ்ச நாள் தலைவலி இருந்துச்சு. சரி அப்புறமாவும் சொன்னேன், இன்னைக்கு போய் இந்த சென்னையோட பர்த்டே 386th பர்த்டே, அதுக்கப்புறமா நம்ம யூடியூப் சேனல் நேம் மாற்றினது அதையும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். மெயினாக என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அது நான் 2018 ஆரம்பிச்சேன்னு நான் யூடியூப் சேனலில் 2018-19 ஆரம்பிச்சிருப்பேன். 2018-19 ஆரம்பிச்சிருப்பேன். அப்போ நான் சும்மா வேறு ஏதோ குரு பிரணவா 1033 அதெல்லாம் போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமே, யாருமே வைக்காத பேராக இருப்போம். நம்ம யாருமே வைக்காத பேரை வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரனவுன்ஸ் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் நான் திரும்ப குரு பிரணவ் 103க்கு வச்சேன். அதுக்கப்புறமா இப்போ நான் பிஜி படிக்கிறேன்ல வேல்ஸ் காலேஜில். நான் பிஜி படிச்சுட்ருக்கேன். இப்போது அவங்க கேட்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, நீ என்ன சேனல்ராக வச்சுருக்க, என்ன யூடியூப் சேனல் நேம் அப்படின்னு கேட்பாங்க. நான் பிரணவ்ஸ் பஞ்ச் அப்படின்னு சொன்னேன்னா அவங்க என்னடா பேர் இது பிரணவ்ஸ் பஞ்சு, ஏன்டா வேறு பேரே கிடைக்கலடா அப்படின்னும். சரி ஓகே அவங்க சொல்லும் போது ஒரு தாட் இருந்துச்சு நம்ம மாற்றிடணுன்னு. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு ரொம்ப நாளாக தாட் ஓடிட்டே இருந்துச்சு. சரி இந்த மாதிரி நம்ம சேனல் நேம் மாற்றிடலாம் அப்படின்ட்டு.
அதுக்கப்புறமா இப்போ தான் கொஞ்சம் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தான் இப்போ மாற்றிருப்பேன். கரெக்டாக பேர் என்ன பார்த்தீங்கன்னா வைபித் பிரணவ். வைபித் பிரணவ்னு வச்சுருக்கேன். சரி, எதுக்குடா அந்த வைபித் பிரணவ் வடிவேல் படத்தில் சொல்லுவாங்கள்ல, எதுக்குடா அந்த வைபித் பிரணவ், எதுக்குடா அந்த ஏன்டா நான் சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் எனக்கு எதுக்குடா வைபித் பிரணவ், எதுக்கு வைபித் பிரணவ், எதுக்கு வைபித் பிரணவ் 4-5 பேர் சுற்றியே கேட்டுட்டாங்க, எதுக்கு நீங்கள் வைபித் பிரணவாக வச்சுருக்க அப்படின்னு. நான் என் பேர் குரு பிரணவ். ஸோ அதனால் அப்புறம் குரு பிரணவ்ன்ற பிரணவ் இப்படி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் எப்போவுமே இந்த பாட்டு, இந்த டான்ஸு, இந்த மியூசிக்கு அதிலலாம் கொஞ்சம் எப்போவுமே நான் சும்மாவே பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பேன், சும்மா டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன். நான்லாம் பாத்ரூம் சிங்கர் மாதிரி தாங்க. சும்மா பாத்ரூம் குளிக்க போகும்போதுலாம் நான் இதுதான் பண்ணுவேன். நல்லா நம்ம வெளியே பாடும்போது நம்ம யாராவது தப்பாக ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தாட்லாம் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டேலண்ட்லாம் வெளில கொண்டு வருவோம். அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம சேனல் நேம் மாற்றிட்டோம்ல, வைபித் பிரணவ். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் வைபாகவே இருப்போம் எப்போவுமே. அதனால் வைபித் பிரணவ் மாற்றிட்டேன். ப்ளஸ்ஸு யாரெல்லாம் எந்தெந்த ஊர்லேருந்து வரீங்க, யாரெல்லாம் இங்கே எந்தெந்த ஊர்லேருந்து வந்து இப்போ சென்னையில் செட்டில் ஆகிருக்கீங்க, சென்னையில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறீங்க, எப்போ நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா சென்னையிலேருந்து வேறு ஊரில் ஒரு மாதிரி வேறு ஊரில் இருப்பீங்களே, அந்த ஊர்லேருந்து நீங்கள் சென்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க, சென்னை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குன்றது உங்களுக்கு மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லிடுங்க. அன்டில் தென் சைனிங் ஆஃப் வைபித் பிரணவ். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குரு பிரணவ். தேங்க்யூ மக்களே. போயிட்டு வாங்க. பை. எல்லாம் வீட்டுக்கு பத்திரமா சேஃபாக போயிட்டு வாங்க. எல்லாம் சேஃபாக இருங்க. பை மக்களே. இதோட என்னுடைய வீடியோ முடிச்சுக்கிறேன். திரும்ப ஒரு நாளை கழிச்சு நான் ஏதாவது கண்டென்ட் கிடச்சுன்னா நான் போடுறேன் மக்களே. பை மக்களே. டாட்டா. எல்லாம் சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக தூங்குங்க மக்களே. பை. ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா அம்மாவை பாருங்கள், அப்புறம் உங்கள் ஹெல்த்தை பாருங்கள். எல்லாமே சேஃபாக இருங்க மக்களே. பைக்கில் போனால் ஹெல்மெட் போட்டு போங்க. பை மக்களே.